بسم الله الرحمن الرحيم. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, தர்காவில் அடங்கி இருக்கிறவங்க பெரியார்கள் மகான்கள் வாழும் போதும் மரணித்த பிறகும் அவங்க அற்புதங்கள் செய்வாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. மக்கள் என்ன தேவையை போய் அவங்கள்ட்ட கேட்டாலும் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க, வறுமையை போக்குவாங்க, நோயை போக்குவாங்க, நிம்மதியை கொடுப்பாங்க, குழந்தைய கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள் வந்து அவங்களுக்கு சக்தி இருப்பதா நினைக்கிறாங்க. அதெல்லாம் இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்த அற்புதங்கள், நபிமார்களுக்கு நடந்த அற்புதங்களை வச்சுக்கிட்டு தான் அப்படி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு எந்த விதமான ஆத்தன்டிக்கான ஆதாரம் இருக்காது. நபிமார்களுக்கு நடந்துச்சா இல்லை, ஈசா நபி செஞ்சாங்களா இல்லையா, ஏன் அதே மாதிரி ஏன் வந்து சவுல் பாசா செய்ய முடியாது, ரெண்டையும் சமமாக்கி பேசுவார்களே தவிர அது கிடையாதுன்னு வழங்கி கொள்ளணும். அடுத்து என்ன விளங்கணும்னு கேட்டா, ஒரு பேச்சுக்கு வச்சாலும் இப்ப ஒரு மனிதர் உசுரோடு இருக்கும் போதுதான் இதெல்லாம் செய்ய முடியும். நல்லா வழங்கிக்கணும். அற்புதங்கள் நபிமார்கள் செய்வதா இருந்தாலும் சரி, மனிதர்களுக்கு அல்லாஹ் அவர்களிடமிருந்து அவங்களை அறியாமலே வெளிப்படுத்துறான அந்த மாதிரி அற்புதமா இருந்தாலும் சரி, அல்லது இந்த தஜ்ஜால் மாதிரி ஒருத்தன் அவன் செஞ்சு காட்டக்கூடிய அற்புதங்களா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எப்ப செய்ய முடியும், எப்ப அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படும் என்று கேட்டால் உயிரோட இருக்கும்போது தான் வெளிப்படும். மரணித்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துக்குள்ள எல்லா உறவும் முடிந்து விடுகிறது. மூத்தா போன பிறகு செய்யறாங்கன்னு நம்புறான். இவன் நம்புறது முதல்ல அவுலியாக்கள் உயிரோட இருந்தாலே செய்ய முடியாது இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம். அது நபிமார்களை தவிர யாருக்கும் நல்லா கொடுக்கல. ஆனால் மக்கள் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டா, இறந்து போன பிறகு பவர் கூடுதுன்னு நினைக்கிறான். ஒரு ஆள் செத்துட்டாருன்னா என்னவாயிரு, அவருக்கு பயங்கரமான எக்ஸ்ட்ரா பவர் அவருக்கு கிடைச்சு போயிருது. அவர் வந்து உசுரோட இருக்கும்போது இங்க உள்ளது அவருக்கு தெரியாது. இறந்துட்டாருன்னு வைங்களேன், நம்ம இங்க உட்கார்ந்து அவருக்கு தெரியும்னு நினைக்கிறான். அப்ப இறந்த பிறகு ஒரு மனிதருக்கு இதெல்லாம் அவருக்கு நிகழுமா, அற்புதம் நிகழுமா, அவரும் செய்ய முடியாது, அவரிடமிருந்து நிகழுமான்னு கேட்டா ரெண்டுமே முடியாது. இதை நம்ம தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எதை வச்சு விளங்குறோம்னு கேட்டா, திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான், இறந்து போன ஆட்களுக்கு இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிற விஷயமே தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவங்களுக்கு செய்ய முடியுமா செய்ய முடியாதா ரெண்டாவது விஷயம்ல, இவங்க போய் கூப்பிடுறான், இன்னார் கூப்பிடுறான்னு ஒரு தெரியுமா இல்லையா, முதல்ல தெரிஞ்சா தானே அவனுக்கு உதவி செய்ய முடியும். உதவி செய்ய முடியுமாங்கிறது பெரிய விஷயம், தெரியுறது சின்ன விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு ஆள் நம்மகிட்ட உதவி கேட்கிறான்னு கேட்டா அது நமக்கு தெரியணும். இவன் இந்த ஆள் உதவி, இந்த ஆளுக்கு என்ன உதவி கேட்கிறான், அப்புறம் உதவி செய்யணும். அவன் என்ன கேட்கிறான்னு தெரியாட்டு உதவி செய்யணுமா, செய்யலாம். இப்படி ஒண்ணு அவருக்கு நாலேஜ் இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னா, ஒரு மனிதர் இறந்த பிறகு வந்து அவங்களுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது தெரியுமா, காதுல உழுவுமா, பேசினா கூட உழுவுமா, அல்லது அவங்க அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள், அந்த மாதிரிலாம் செய்ய இயலுமான்னு கேட்டா இயலாதுன்னு குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா அடுக்கடுக்கான வசனங்களை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், அதை தெளிவுபடுத்துகிறான். எப்படி சொல்றான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை கூப்பிடுகிறீர்களோ அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இபாதுன் அம்சாலுக்கும், அவங்க உங்களை போல அடியார்கள் தான். நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அவங்க எஜமானெல்லாம் கிடையாது, அவங்களே நான் தான் படைச்சிருக்கிறேன். நீங்க யாரையெல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை எப்படி நான் படைத்து நீங்கள் எனக்கு அடிமையாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான். ஃபதுவுஹும், கூப்பிட்டு பாருங்கள், அவங்களை அழைத்து பாருங்கள். ஃபல் யஸ்தஜீபு லக்கும், அங்கிருந்து பதில் வரவழையுங்கள். இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா அதை டெஸ்ட் பண்ணி நிரூபித்து காட்டுங்கள் அல்லாஹ் கேட்கிறான். இப்ப அல்லாஹ் வந்து நிரூபித்து காட்டுன்னு கேட்க இயலாதீங்க, அவன் மனிதர்கள் மாதிரி செயல்பட மாட்டான். அவுலியாங்கிறவர் மனிதர்ங்கிறீல்ல, நீங்க தர்கா கிட்ட பண்ணி கூப்பிடு அவுலியாவேன்னு சொல்லு, என்னப்பா செய்ய சோமா இருக்கிறியா, இந்த பதில் வருதான்னு பாரு. வந்துச்சுன்னா ஒத்துக்குருவோம், எல்லாரும் ஒத்துக்குருவோம். அல்ல பணம் வேணுங்கிற, எவ்வளவு வேணுந்தா இந்த கையை நீட்டி உனக்கு ஒரு கட்டை கொடுத்தா வாங்கிட்டு வா, யார் வேணாங்கிறா. அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா, நீ கூப்பிடுறீ, அவங்க ஒரு அடியார்கள், அடியார்களா இருக்கும் பொழுது நீ பொது அழைத்து வேண்டால் பாரு. பொல் யஸ்தஜீபு லக்கும், அவர்கள் உனக்கு பதில் தரட்டும். இன் குந்தும் சாதிக்கீன், நீங்கள் உண்மையாளர்களா இருந்தா அவங்க பதில் தர்றாங்களான்னு பார்த்து நீங்க கூப்பிடு. பதில் வரல நல்லா தெரியுது, அல்லாஹ்ட்ட பதில் வர்றது நமக்கு விளங்காது. அல்லாஹ் பதில் அல்லாஹ் வந்து அவனுக்கு தனி ஸ்டைல செய்வான். நீ மனிதர்கள்ட்ட வந்து அல்லாஹ்ட்ட வாங்கி தருவாங்க, அவங்க சக்தி இருக்கு நினைக்கும் பொழுது அவர் சொல்ற பதில் எது மாதிரி இருக்குன்னு உனக்கு விளங்குற மாதிரி இருக்கணுமா இல்லையா? உன் அழைப்பு அவர் கேட்டால் எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்தாரா? உயிரோட இருக்கிற ஒருத்தன் போய் கூப்பிட்டு சொன்னா அவன் திரும்பி பார்ப்பானா இல்லையா? என்னன்னு கேட்பானா இல்லையா? உங்களுக்கு என்ன வேணும்னு விசாரிப்பானா இல்லையா? உங்களுக்கு வசதி இருந்தா சக்தி இருந்தா தருவானா இல்லையா? அப்படி எங்கேயாவது உலகத்தில் நடந்திருக்குதா? அது சிலைய வணங்குறவனுக்காவது தர்கா சமாதியை வணங்குறவனுக்காவது நீங்க போய் கூப்பிட்டோன்னு அவர் என்ன செஞ்சு வந்துட்டியா வாப்பா அவனை தான் தேடிக்கிட்டு இருந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஏன் நீங்க நம்புறீங்க? அல்லாஹ் கேட்கிறப்ப தெரியாதுங்கிறது அந்த விஷயத்திலிருந்து அல்லாஹ் வந்து தெளிவுபடுத்த விரும்புறான்.
7வது அத்தியாயத்துல 194வது வசனத்தில் இது சொல்லுகிறான். அதே மாதிரி இப்ப நபிமார்கள் எல்லாம் அனுப்புறான். நபிமார்கள் அனுப்பும் பொழுது அவங்க வாழும்போது மக்கள் எப்படி இருந்தாங்கன்றத பார்த்துருவாங்க. இந்த கொள்கை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த நேரம் ஏத்துக்கல, வெளிப்படையா உள்ளதை வச்சு. அவங்க மூத்தா போன பிறகு எவ்வளவு மாற்றங்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டிருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்டா, மறுமையில கூப்பிட்டு ரசூல்மார்களை விசாரிப்பான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி யக்கூல், அவன் கேட்பான், மாதா உஜிப்தும், நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்களே உங்கள் சமுதாயத்தினால் என்ன பதில் உங்களுக்கு தரப்பட்டது, என்னென்ன மாதிரி உங்களுக்கு ரிப்ளை, அந்த சமுதாயம் எப்படி வந்து உங்களை ஏற்றுக்கொண்டது, என்ன மாதிரி பதில் தரப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு ரசூல்மார்கள் சொல்லுவாங்களா, லா இல்மலனா, சரியா எங்களுக்கு என்னன்னு தெரியலையா, நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம், அதுக்கு பிறகு என்ன மாதிரி போய் தொலைஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, நல்லா இருந்தாங்களா கெட்டு தொலைஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இன்னக்கு அந்த அல்லாமுல் குயூப், மறைவான விஷயம் உனக்கு தானே தெரியும் அப்படின்னா என்ன மறைவானத்தை எல்லாம் கேட்கறான். அவங்க வாழும்போது என்ன பதில்னா தெரியும், வாழும்போது உன்னை எப்படிப்பா அந்த மக்கள் நடத்துனாங்கன்னு கேட்டா, இந்த இவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, இந்த இவங்க எல்லாம் ஏத்துக்கலன்னு அந்த நபிமார்கள் பதில் சொல்லிடுவாங்க. நபிமார்கள் மௌத்துக்கு பிறகு அந்த நபிமார்கள் கொள்கையிலேயே சில பேர் இருந்திருப்பாங்க, சில பேர் நபிமார்கள் கொள்கையை விட்டு மாறியும் போயிருப்பாங்க. அதைத்தான் எல்லாம் கேட்கறான். நீ வந்துட்டீங்கல, நீ வந்த பிறகு உங்க சமுதாயம் என்ன கதிக்கு ஆளானதுன்னு எல்லாம் கேட்கறான். அதுக்கு நபிமார்கள் என்ன பதில் சொல்றாங்க, லா இல்மலனா, அது எப்படி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அதை பத்தி ஞானமே இல்லையே, இன்னக்கு அந்த அல்லாமுல் குயூப், மறைவானது உனக்கு தானே தெரியும், எங்களை நீ எப்ப கைப்பற்றிக்கிட்டியோ அதுக்கப்புறம் என்னன்னு போனா என்ன வந்தான்னு என்னன்னு தெரியும், நான் சொன்னபடியே அவன் வாழ்க்கையை நடத்தினானா அவன் மாறி தொலைஞ்சு போயிட்டானான்னு எனக்கு தெரியாது. அப்ப நபிமார்களாய் ரசூல்மார்களாய் இருந்தவர்களுக்கு கூட இப்ப என்னென்னலாம் நடக்குது, அவன் என்ன மாதிரி போனான்னு தெரியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அந்த ரசூல்ல அவங்க அடங்குறாங்க. இப்ப நமக்கு அந்த உட்கார்ந்து ரசூலுக்கு தெரியுமா, தெரியாது. நம்ம சமுதாயத்தில் உள்ளவன மூழுது ஓதுறான், ரசூலுக்கு தெரியுமா, தெரியாது. அதான் ரசூலுல்லாவே யார் ரசூலுல்லான்னு கூப்பிட்டு இருக்கிறான், அது ரசூலுக்கு தெரியுமா, தெரியாது. அப்ப எதுவுமே தெரிஞ்சா சொல்லிருப்பாங்களே, ஆமா இல்ல அந்த மாதிரி என்னை வேற பயன்படுத்தி நாசமாக்கி விட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்க, நபிமார்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லா நபிமார்களும் என்ன ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, லா இல்மலனா, உங்களுக்கு பிறகு உங்க சமுதாயம் என்ன கதிக்கு ஆளானதுன்னு கேட்கும் பொழுது லா இல்மலனா, தெரியாது. ஏன் தெரியாது, அது மறைவான விஷயங்கள், எங்களை நீ எப்ப கைப்பற்றி கொண்டாயோ அதுக்கு பிறகு மறைவான விஷயங்கள் ஆயிடுச்சு, மறைவானது உனக்குத்தான் தெரியும் என்று எல்லா நபிமார்களும் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிடுவார்கள் என்று சொல்லி 5வது அத்தியாயத்தில் 109வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ததுஊஹும், அவங்களுக்கு ஒன்னும் தெரியாதுங்கிற முடிவு கொண்டு அற்புதம் செய்வாங்களான்னு வந்துடும். இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை அழைப்பீர்களேயானால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் செவி ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் ததுஊஹும், நீங்கள் அவர்களை கூப்பிடுவீர்களேயானால், லா யஸ்மஉ துஆக்கும், உங்களுடைய அழைப்பை அவர்கள் ஏற்கவே காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். உலவு சமிவு, ஒரு பேச்சுக்கு கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் அளிக்க மாட்டார்கள். 1-2 நேரத்தில் எல்லாம் கேட்க வைக்குவான். எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் போடுறான்னு கேட்டா, அடக்கம் பண்ணவன இந்த செருப்பு எல்லாம் கேட்கும்லாம் வருதுல, சில நேரங்கள்ல ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை வந்து எல்லாம் கேட்க வைப்பான். அது மாதிரி சம்பவங்கள் பின்னாடி சொல்றோம். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ உங்கள் அழைப்பும் அத காதுல விழாது, மூத்தா போனால் காதுல என்ன செய்யாது, விழாது. உளவு சமிவு, அவர்கள் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும், மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவங்க பதில் அளிக்க மாட்டார்கள். உங்க கோரிக்கையை ஏற்று அப்படியாப்பா கஷ்டப்படி இருந்தாப்பா என்று உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பார்களா சொன்னா அது கொடுக்க மாட்டார்கள். அது மாத்திரம் இல்லாம யௌமல் கியாமத்தி, கியாம நாள்ல யக்ஃபுரூன பிஷ்ரிக்கும், நீங்க அவங்கள இணை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக்குனீங்கல, இணை கற்பித்தீங்கல்ல, அல்லாஹ்வுக்கு சமமாக்கி தானே பிரார்த்தனை பண்ணுனீங்க, அதை மறுத்துருவாங்க. ஏன் மறுக்கிறாங்க தெரியாது. இப்ப நல்லடியார்களா இருக்கிறாங்க, அவங்கள நீங்க போய் அவளியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும்னு கேட்டுவிட்டீங்க. அவருக்கு நாலேஜ் இருந்தா என்ன செய்வாரு, மறுமை நாள்ல ஆமா அல்ல என்னை தான் இவன் கூப்பிட்டான்னு சொல்லுவாரா இல்லையா, அல்லாஹ் கேட்கணும்னு சொல்லுவாரு, இல்லை அப்படிலாம் செய்யல, என்னை கூப்பிடுவது கிடையாது. யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷ்ரிக்கும், நீங்கள் அவரை அல்லாஹ்வுக்கு சமமாக்குனீங்களே அந்த மேற்றை மறுத்து விடுவார்கள். மறுத்துருவார்கள் என்ன அர்த்தம், ஏன் மறுக்கிறாங்க, பொய்யா சொல்லுவாங்க. அப்ப மறுமையில போய் உள்ளதான் சொல்ல முடியும். மறுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம், நீங்க செஞ்ச எதுவும் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நீங்க அவரை இணை கற்பித்து அல்லாஹ்வாக்கி சந்தன கூட எடுத்து கச்சேரிகள் நடத்தி அவர் என்னென்னலாம் நீங்கள் பூசு செஞ்சீர்களோ அதுல எந்த ஒரு விஷயமும் தெரியாத காரணத்தினால என்ன பண்றாங்க, யக்ஃபுரூன பிஷ்ரிக்கும், நீங்கள் அவர்களை வந்து இணையாக்கினீர்கள் இல்லையா, அதை மறுத்து விடுவார்கள். வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர்,
அனைத்தையும் அறிந்த என்னை போல் உனக்கு எவனும் சொல்லித்தர முடியாது. அல்லாஹ் சொல்றான், என்னை மாதிரி எவனா சொல்லித்தர முடியுமா? நான் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிறேன், ஒழுங்கா கேட்டு நட. இதெல்லாம் உனக்கு உள்ள போய் நுழைஞ்சுக்கிட்டு அவனுக்கு கேட்குமா கேட்காதான்னு உனக்கு கண்டுபிடிக்க இயலாது, எனக்கு தெரியும் எல்லாம். படைச்சவன் சொல்றேன்றான்ல, படைச்ச நான் சொல்றேன், என்னை மாதிரி வேற எவனுடைய சொல்ல கேட்டு ஏமாந்து வரேன்னு கேட்கிறான். வலா யுனப்பியுக மிஸ்ல் ஹபீர், என்னை போல் வேறு ஒருத்தன் உனக்கு அறிவித்து தர முடியாது. நான் அனைத்தையும் தெரிஞ்சிருக்கிறேன், நான் சொல்றேன், நீ கூப்பிடுறது அவர் காதுக்கு கேட்காதுன்னு நான் சொல்றேன். யார் சொல்றேன்? படைச்சிருக்கிற இறைவனாகிய நான் சொல்றேன், எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாலேஜையே ஆதாரமா ஆக்கி, தனக்கு இருக்கிற அறிவையை ஆதாரமா ஆக்கி என்ன செய்யறான் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இது 35வது சூறாவுல 14வது வசனத்தில் இருக்கிறது. மூத்தா போன பிறகு ஒன்னும் தெரியும் வழங்குதா இல்லையா? மூத்தா போன பிறகு இங்க என்ன நடக்குதுங்கிற டாபிக் உங்களுக்கு நம்ம கூப்பிட்டாலே தெரியாது, கூப்பிடாம இருக்கும்போது பார்த்துட்டு இருக்க முடியுமா? இப்படி நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 46வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் எல்லாம் சொல்றான், ஒமன் அலல்லு மிம்மை எதுவும் மிந்தூன் இல்லாஹி மல்லா எஸ்தஜீபுலஹு இலா யௌமுல் கியாமா, கியாம நாள் வரைக்கும் நீ கூப்பிட்டாலும் பதில் தர மாட்டார்களே, அவர்களை அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? நீ கியாம நாள் வரைக்கும் கத்து, உனக்கு கியாம நாள் வரைக்கும் வாழ்நாளை கொடுத்து ஒரு 10 லட்சம் வருஷம் உனக்கு வாழ்நாளை கொடுத்து கியாம நாள் வர்ற வரைக்கும் இருந்தேன்னு வையி, கியாம நாள் வரைக்கும் கத்துன அவ்வளவு கத்துல ஒரு கத்தாசி வழங்கி இருக்க மாட்டேன், வழங்காதுங்கிறான்ல. கியாம நாள் வரைக்கும் நீ அழைத்தாலும் அவர் பதில் தர மாட்டாரே, அப்படிப்பட்ட ஒருவரை அழைக்கிறவனை விட வழிகட்டவன் யார்? ஒகும் அன் துவாயும் காபிலூன், இவர்கள் அழைப்பதை அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. ஏன் 46வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தை சொல்றான், நீ கியாம நாள் வரைக்கும் அழைத்தாலும் பதில் தர மாட்டாங்களே, அவங்களை அழைக்கிறவனை வழிகட்டவன் யாரு? அவர்கள் இவர்களுடைய அழைப்பை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்க அழைக்கிற அழைப்பு என்ன செய்யாது, அவங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 27, 80, 30, 52 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்றான், இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, இறந்து போனவர்களை செவியேற்க வைக்க உனக்கு முடியாது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்துக்கு அர்த்தமே காதை குளோஸ் பண்றதுதான். அதனால என்ன செய்ய முடியாது, அவங்கள செவியேற்க செய்ய முடியாது. ஒலா துஸ்மிஉ சும்ம துஆ இதா வல்லு முதுபிரீன், புறக்கணித்து ஓடும் பொழுது செவிடர்களுக்கும் உன்னுடைய அழைப்பை என்ன செய்ய முடியாது, செவியேற்க செய்ய முடியாது. செத்தவனுக்கும் காது கேட்க செய்யற உன் கையில கிடையாது, செவிட்டு பயலுக்கும் காது கேட்க செய்யற வேலை உன்னிடத்தில் கிடையாதுன்னு நல்லா என்ன செய்யறான் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிக்கே முடியாது, நம்ம காது நம்ம அழைப்பு கேட்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னா நீ பேசுற பேச்ச அவர் காதுல கொண்டு கேட்க வைக்க உனக்கு முடியும். உசுரோட இருக்கிறவனுக்கு தான் கேட்க வைக்க முடியும், செத்து போன ஆட்களை கேட்க வைக்கிறது உனக்கு முடியாது அப்படின்னு இந்த வசனத்துல சொல்றான். இன்னொரு வசனத்துல என்ன செய்யறான், அழகா உதாரணம் காட்டி கேட்டு சொல்றான். எப்படி சொல்றான், ஒமா யஸ்தவில் ஆமா உல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். தெரிஞ்ச விஷயம் தான், ஒரு மேட்டருக்கா இது ஆரம்பிக்கிறான்ல, இப்படி இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. குருடனும் பார்வை உள்ளவனும் சமம் கிடையாது, அவ்வளவு தெளிவான விஷயம் தான் இது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமா யஸ்தவில் ஆமா உல் பசீர், குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாக மாட்டார்கள். உலல் துலுமாத்து உலல் நூல், இருள்களும் ஒளியும் சமமாகாது. இருட்டும் வெளிச்சமும் சமமாகுமா? ஆகவே ஆகாது. உலல் உலல் ஹரூர், வெயிலும் நிழலும் சமமாகாது. வெயில் தான், நிழல் தான், சமமாகாது. ஒமா எஸ்தவில் அகையா உலல் அம்பாத், செத்தவனும் உசுரோடு சமமாக மாட்டான். அல்ல எப்படி கொண்டு வரான், இது சொல்றதுக்காக வேண்டி நீங்க செத்தவனுக்கு உசுரோடு உள்ளவனுக்கு சமமாக்குறீங்களப்பா. நீங்க உசுரோட இருக்கிறவனுக்கு செத்தவனுக்கு அர்த்தம் தான் பின்ன என்ன? அல்லாஹ் என்ன செய்யறான், அழகா குருடனையும் பார்வையுள்ளவனையும் இந்த ரெண்டு சமான்னு சொன்னா கிறுக்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப நீ செத்தவனு உசுரோட உள்ளவனு சமான எனக்கு இருக்கும் தானே. அவர் செத்துட்டாருன்னு நல்லா தெரியும், கொஞ்சம் அடக்கம் பண்ணிட்டு புதைச்சாச்சு, ஜனாசுத்தம் நடத்தியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் ஒரு ஆண்டு என்ன அப்ப என்ன அர்த்தனே? அப்ப குருட்டு பையனையும் பார்வை உள்ளவனு சமமாக்குறதுன்னு அர்த்தம், இருட்டையும் வெளிச்சத்தையும் சமமாக்குறதுன்னு அர்த்தம், வெயிலையும் நிழலையும் சமமாக்குறதுன்னு அர்த்தம். நல்லா என்ன செய்யலாம், வரிசையை அப்படி சொல்லிட்டு செத்தவர்களும் உயிரோடு சமமாக மாட்டார்கள் சொல்லிட்டு இவனும் எதுக்கு சொல்றேன் அப்புறம் ஆரம்பிக்கிறான். இன்னல்லாஹ யுஸ்மிஉ மையஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கேட்க செய்வான். ஒமா அன்த பிமுஸ்மின் மன்பில் குபூர், கபருக்குள்ளே உள்ளவர்களை கேட்க செய்ய உனக்கு முடியாது. கபறுகளில் இருக்கக்கூடியவர்களை, சமாதிக்குள் இருப்பவர்களை கேட்க செய்ய உனக்கு இயலாதுன்றத சொல்றதுக்காக வேண்டி இவ்வளவு 4 விஷயத்தால போடுறான். என்ன செய்யறான், இருட்டு வெளிச்சம் ஒன்னா, குருடனு பார்வை உள்ளவனு ஒன்னா, வெயிலும் நிழலும் ஒன்னா,
பணமும் உசுரோட உள்ளவனும் ஒண்ணா, அது மாதிரி தாண்டா கபூர்ல உள்ளவனும் கேட்க செய்ய முடியாது. அப்ப கபூர்ல உள்ளவனுக்கு கேட்க முடியும் எவனாவது சொன்னான்னு சொன்னா அவன் குருட்டு பயிரையும் பார்வை உள்ளவனையும் சமமாக்குறான்னு அர்த்தம். இருட்டையும் வெளிச்சையும் ஒன்னொன்னு சொல்றான்னு அர்த்தம். அப்படி சொல்லாத. இவன் அழகான உதாரணம் மட்டும் அல்ல சொல்லி காட்டுறான். இது 35வது அத்தியாயத்துல 19 முதல் 22 வரை உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் பெரியார் மகான் கூப்பிட்டு இருக்கிறீங்க, கியாமத்து நாள் அல்லாஹ் கூப்பிடும் பொழுது கல்லா அவர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள். கியாமத்து நாள்ல கூப்பிட்டு உன்னை காப்பாற்றுவாங்க நினைக்கிறீங்கள, உதவ மாட்டார்கள். சயக்ஃபுரூன பிஇபாதத்திஹிம், இவர்கள் அவர்களை வணங்கினார்கள் இல்லையா, அதை மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் எங்களை வணங்கவே இல்லை, யாரையெல்லாம் கூப்பிட்டு அம்பிட்டு பேர் அவங்க சொல்லிவிடுவாங்க. தன்னை காப்பாத்திக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் நாகூர்ல உள்ளவராக இருக்கட்டும், ஏர்வாடிக்காரராக இருக்கட்டும், அவர் நெசமா அவுலியாவா இருக்கான்னு வைங்க, நம்ம உங்களை தானே பையன் வணங்குறோம், அம்மாடி என்னெல்லாம் வணங்கவே இல்லையா, ஏன் அப்படி சொல்றாரு தெரியாது. தெரிஞ்சு ஆமா என்னை தான் வணங்கணும் அப்படி சொல்ல போடு அப்படில சொல்லணும். தெரியாதனால என்ன செய்யறாருன்னு கேட்டா, சயக்ஃபுரூன பிஇபாதத்திஹிம், தங்களை வணங்கிய விஷயத்தையே அவர்கள் மறுத்து விடுவார்கள். அப்படிலாம் நடக்கவே இல்லை, எங்களை வணங்கவே இல்லை அல்லாஹ் அப்படின்னு சொல்லி மறுத்து விடுவார்களாம். யகூன அலைஹிம் லித்தா, இவர்களுக்கு எதிராக நிற்பார்கள். நீ யாரை கூப்பிட்டியோ அவங்க என்ன செய்வாங்க, உனக்கு எதிராக நிற்பார்கள் என்று சொல்லி 19வது அத்தியாயத்துல 82வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது எல்லாமே நமக்கு என்ன காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதர் இறந்துட்டார்னு சொன்னா அவர் உள்ள விஷயம் எதுவுமே தெரியாது, அவுலியாவுக்கு தெரியாது, மகானுக்கு தெரியாது. இந்த தெரியாதுங்கிற மேட்டரை கூட யாருக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுறான், சாதாரண ஆளுகளுக்கு சொல்லவே இல்லை. யாரை கூப்பிடுறீங்களோ, யாரை அழைக்கிறீங்களோ, யாரை வணங்குறீங்களோ அவங்கதான் மறுத்து விடுவார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அவங்களுக்கு தான் தெரியாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த மூத்துக்கும் ஹயாத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை அல்லாஹ் விளக்குறான் குர்ஆன்ல. எப்படி விளக்குறான்னு கேட்டா, ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் பொழுது கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பிடுவேன், கைப்பற்ற வந்துட்டாங்களே, கொஞ்சம் ஒரு சின்ன டைம் கொடுவேன். எதுக்கு டைம் கொடுக்கணும், லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, நான் எஞ்சிய வாழ்க்கையில நல்லபடியா அமல்லாம் செஞ்சுட்டு நான் திரும்பி வர்றேன், இப்ப கடைசி பிடிக்க வந்துட்டாங்க, இன்னொரு சின்ன ஒரு டைம் கூட அல்லான்னு கேட்பானா. அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, கல்லா கிடையாது, டைம் வந்துருச்சு. இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெறும் வாய் வார்த்தை, இதை நம்பிக்கிட்டுலாம் உனக்கு டைம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒமின் வராயிஹிம் பர்ஸஹும், இவங்களுக்கு பின்னால் இறந்துட்டாங்க இல்லையா, இறந்த பிறகு அவங்களுக்கு பின்னால ஒரு தடுப்பு சுவர் போடப்படுகிறது, பர்ஸகு போடப்படுகிறது. எது வரைக்கும் இந்த பர்ஸகு இருக்கும், இலா யௌமி யுபாஸூன், எழுப்பப்படும் நாள் வரைக்கும். இன்னைக்கு ஒருத்தர் செத்துட்டான்னு வைங்க, பாடி எங்கனே நீங்க போட்டிருக்கேன்னு வைங்க, இங்க போட்டுக்கிட்டு வச்சிருந்தாலும் சரி, அவருக்கு உங்களுக்கும் இடையில் தடுப்பு சுவர் இருக்குது. உங்களுக்கு அவருக்கு இடையில என்ன இருக்கு, தடுப்பு சுவர் இருக்கிறது. எவ்வளவு நாளைக்கு இருக்கிறது, கியாம நாள் வரைக்கும், திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் தடுப்பு சுவர் பர்ஸக இருக்குங்கிறான். இந்த பர்ஸக நீங்க புரிஞ்சு கொள்றதா இருந்தா வேற ஒரு இடத்துல இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறான். கடல்கள், 2 கடல் ஒன்னா சேரும் இல்லையா, 2 கடல்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா இந்த தண்ணி அந்த தண்ணி கலந்துராது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யணும், ஆராய்ச்சி பண்ணி அதை நிரூபிச்சிருக்கிறான். 2 கடல் ஒன்னா சேர்மையானால் இதனுடைய உப்பு அதனுடைய உப்பு வித்தியாசம் இருக்கும், இதனுடைய அடர்த்தியும் அதனுடைய அடர்த்தியும் வித்தியாசம் இருக்கும், இதனுடைய வெப்பமும் அதனுடைய வெப்பத்திலும் என்ன இருக்கு, டெம்பரேச்சர் அதுல வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி இதுல உள்ள மூலக்கூறுகள் அதுல உள்ள மூலக்கூறுகள் என்ன செய்யும், வித்தியாசங்கள் இருக்கும். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும், கலந்துராது என்று நீ கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றன, சந்திக்கின்றன. ஆனால் 2க்கு மத்தியிலே ஒரு பர்ஸக் இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடந்து விடாது. ஒரு தடுப்பு சுவர் கண்ணுக்கு தெரியாதானா, தடுப்பு சுவர் போட்டாச்சு, அதை மீறிக்கிட்டு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப இப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தா கூட இந்த கடல் அதுல மிஸ் ஆகாது, அந்த கடல் இதுல மிக்ஸ் ஆகாது என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல சொல்லும் போது பர்ஸக்ங்கிற வார்த்தையை போடுறான். பர்ஸக்னா என்ன, அது மீற முடியாத உடைக்க முடியாத தடை, ஆனா கண்ணுக்கு தெரியாது. 2 கடல்களில் உள்ள தடை யாராவது நம்ம பார்த்தோமா, பார்க்கவே இல்லை. அப்ப நமக்கு முன்னாடி ஒரு செத்து கடந்தாட்டா நமக்கு ஒரு தெரிய இல்லை நம்ம கண்ணுக்கு, ஆனா இருக்கிறது நம்ம கண்ணுக்கு என்ன இருக்கு, நீ சேர்ந்து கிடக்கிற மாதிரி தெரியுதா இல்லையா, 2 கடலும் 2 கடலும் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ 2 ஒன்னா கலந்து விட்ட மாதிரி நமக்கு தெரிகிறது, ஆனா ஒட்டிக்கிட்டு இல்லை.
ஆனா ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரிகிறது. உள்ள நுழைஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு தடை இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பாடியை நம்ம தோல்ல தூக்கிட்டு போனா கூட நம்மளோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். செத்தவன நம்மளும் இல்லவே இல்ல. செத்தவனுக்கு நமக்கு மத்தியில பரிசகம் இருக்கிறது. பரிசகம்னா என்ன, இங்க உள்ள நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இந்த மெசேஜ் அங்க போவாது. அவருக்கு என்னென்ன மரக்கள் வந்து கேட்பாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்கல்ல, அதையும் நமக்கு வராது. அப்ப அவருக்கு நடக்கக்கூடிய மேட்டர்கள் நமக்கு ஒண்ணும் தெரியாது. நமக்கு நடந்து கொண்டு அவர் பக்கத்துல போட்டு தின்றுட்டு இருக்கேன்னு வைங்க, நம்மளை போட்டு திங்கிறான்னு நினைப்பாரு அவரு. அதான் தடைங்கிறது. தடைன்னு என்ன அர்த்தம், ஒரு ஜனாசா பாடியை போட்டு நீங்க வாட்டு செய்றீங்க, சாப்பிட்டு இருக்கிறீங்க. அந்த ஜனாசா வந்து என்னப்பா இந்த மாதிரி நம்மளை விட்டுட்டு சாப்பிடுறது கேட்குமா, தெரியுமா? அதான் பரிசுக்கு பரிசுக்கு வழங்குதா. பக்கத்துல இருக்கிறதுனால வந்து ஒட்டிட்டு இருக்காரு அர்த்தம் கிடையாது. அப்ப அவருக்கு என்ன மாதிரி நடக்கும்ல நமக்கு தெரியுமா? இப்ப நம்ம சாப்பிடுறோம், ஏதோ செய்யறோம்னு சொன்னா அது அதுக்கு தெரியாது. அவங்களுக்கும் வழக்குகள் மூலமா நடக்கத்தானே செய்யும். அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எது நடந்தாலும் சரி அது நமக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன் தெரியல, பரிசகம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன விளங்கணும், ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா அவன் பக்கத்திலே போட்டு வச்சிருந்தா அடக்கும் போது நம்மளா ஒரு திரையை எக்ஸ்ட்ரா வேற போட்டு போடுறோம். அல்லாவே பரிசகம் போட்டு தான் வச்சிருக்கிறான். அவரை கொண்டு குழி தோண்டி புதைச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், மண்ணை போட்டு அதுக்கு நம்ம ஒரு திரையை போட்டு போடுறோம், டபுள் திரையாக்கி விடுறோம். அப்ப மண்ணில் போட்டு புதைக்காம மேல் தட்டு நீங்க வச்சிருந்தா கூட என்னதான் அது, பரிசகு தான். அதனால 100 வருஷம் இல்ல மூத்தாங்கனால அவருக்கு ஏன் தெரியாம போச்சு. பாடி மண்ணுக்கு மேலதானே கிடந்தாரு. நேற்று சொன்னோம்ல, ஒருத்தர் 100 வருஷம் இல்ல மூத்தாக்கிட்டாண்டு, 100 வருஷத்துக்கு எழுப்புனான்னு சொன்னோம்ல. 100 வருஷம் புதைச்சா வச்சிருந்துச்சு, தரைக்கு மேலதான் கிடக்கிறாரு. தரைக்கு மேல கிடந்தாலும் மூத்துண்டு ஆக்கிட்டான்னு சொன்னா எதுவுமே தெரியாது. எவ்வளவு நாள் பாணி படுத்து கிடந்தான்னா ஒரு நாள் 6 நாளுங்கிறாரு. அப்ப 100 வருஷங்கள் நடந்ததுங்கிற ஒரு விவரங்கள் எதுவும் அவருக்கு தெரியல. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் உள்ள அளவுகளை இப்படி பிரிக்கிறான். 23வது அத்தியாயத்துல 100வது வசனத்துல இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவருக்கு மத்தியில ஒரு திரை இருக்கிறது. எது வரைக்கும் திரை இருக்கும், கியாம நாள் வரைக்கும் இருக்கும். அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, இவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. நம்ம நம்பிக்கை பிரகாரம் ஈசா நபி வந்து இறக்கல, உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. ஈசா நபி என்ன செய்யறாங்க, ஆனா இறப்பாங்க. எந்த மனிதனும் மரணத்துல தப்பிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அவங்களும் வந்து அவங்களுக்கு கீழே இறக்கி என்ன செய்வாங்கல்ல, அவங்களுக்கு இதே மாதிரி மண்ணுக்குள்ள எடுத்தோம், இதுலதான் படைச்சோம், இதுலதான் உங்களை கொண்டு போடுவோம், இதுல இருந்தா எழுப்புவோம் என்று அல்லாஹ் சொன்ன காரணத்தினால அவர் அங்கே இருக்க முடியாது. ஒன்னாவது இறக்கி அவரை மௌத்தாக விட்டு பூமிக்குள்ள கொடுத்து பூமியில இருந்தா எழுப்புவோம் அல்லாஹ் ஒரு விதியை உண்டாக்கிட்டதுனால பூமியில இருந்தா எழுப்பப்பட போறார். ஆனா இப்ப வந்து மண்ணோட மண் ஆகி விடவில்லை, அவர் மண்ணுக்குள் அடக்கம் செய்யப்பட்டு விடவில்லை, மௌத்தாகி விடவில்லை, உயிரோடு இருக்கிறார். அப்ப அவரை பதில விசாரிக்கிறான் மறுமை நாள்ல. இப்ப நல்லா கவனிங்க, அவருக்கு பெரிய நாலேஜ் இருக்கிறதா இருந்தா மண்ணுக்குள்ள உள்ளவன் மண்ணையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நம்மளை பாக்குறான்னு நம்புறோமே, அது முடியுமா? இந்த மேல இருந்து பாக்குற ஈஸி தானே. எது பாக்குறதுக்கு ரொம்ப லேசு, கீழே இருந்து பாக்குறதை விட மேல இருந்து ஒரு சேட்டலைட் உள்ளே உலகத்தையே பாக்குறானே. இப்போ என்ன செய்யறான், மேல ஒரு சேட்டலைட்ல விட்டு ஒரு கேமராவில் வச்சு என்ன செய்யறான், ஒரு எரும மாடுங்களுக்குள்ள மண்ணட்டுல போனா கூட பாத்துறான். பழங்களா அது மாதிரி கூகுள் எர்த்து கூகுள் எர்த்துல போய் பாத்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்க எல்லாத்தையும் இப்ப ஜிபிஎஸ் வந்துருச்சா இல்லையா, இப்ப ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்திருக்கா இல்லையா போன்ல எல்லாம், அந்த இதை நீங்க வந்து திருச்சி லைன் வாங்கி ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க போய்கிட்டு இருக்கும்போது எங்க டிராபிக் இருக்கு எல்லாத்தையும் எங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்க. செல்ல என்ன செய்யலாம், நாங்க டிராபிக்கா இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டான், அது வந்து உங்களுக்கு உங்க செல்ல உங்களுக்கு தெரிகிறது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து மேல இருந்து இதெல்லாம் வருது. எப்படி வருது இதெல்லாம், இங்க இருந்து போய் மேல இருந்து கேமரா சேட்டலைட்டுக்கு அனுப்பி அவன் போட்டோவை அங்க இருந்து உங்க செல்லுக்கு அனுப்பி விட்டுறான். வழங்குதா? அப்ப இதுல வந்து பாக்குறதுக்கு வசதி எது, இப்படி பார்க்கும்போது கூட இதைத்தான் பார்க்க இயலும். இப்படி மேல இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம்ல, நம்ம மேல இருந்தோம்னா அதிகமா பார்க்கலாம்லங்க. அப்ப மேல அவர் இருக்கிறார், ஈசா நபி மேல இருக்கிறாரு, பிளஸ் உயிரோட இருக்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்னைக்கு அவருடைய உம்மத்துகள் என்ன மாதிரி எல்லாம் மாறிட்டாங்கன்னு அவருக்கு தெரியணுமா இல்லையா? நமக்கே பேப்பர் படிச்சு உள்ள நியூஸ் அறிஞ்சிக்கிறோம்னு சொன்னா அவருடைய உம்மத்து என்னென்ன மாதிரிலாம் ஆயிட்டாங்க, அவரே கடவுள் ஆக்கிட்டாங்க, பிள்ளை ஆக்கிட்டாங்கிற விஷயம்லாம் தெரியணுமா இல்லையா? அல்லாஹ் மறுமையில கேட்கறான். எப்படி கேட்கறான், என்னது உன்னை போய் கடவுள் இருக்கிறாங்க நீ தான் சொன்னியா? அல்லாஹ் மறுமை நாள்ல ஈசா நபி விசாரிக்கிறான். எப்படி விசாரிக்கிறான், இது கால அல்லாஹு யா ஈசா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் இன்னாசி இத்தஹிதுனி உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ், என்னை எங்க அம்மாவையும் கடவுளாக்குங்க நீ தான் சொன்னியான்னு நல்லா கேட்கறான். அதெல்லாம் இல்லைன்னு மறுத்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, குந்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன், மாதும் துபீஹிம், அவங்களோட இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். பலம்மா தவபைத்தனி, நீ எப்ப என்னை தூக்கி கொண்டு வந்து விட்டாயோ, குந்த அந்த ரஹீப் அலைஹிம், நீ தான் அவர்களை கணக்கு எனக்கு தெரியாது. அங்க இருக்கும்போது மக்களோட மக்களை வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது எவன் நல்லவன் எவன் கட்டவன் என்னை கடவுள்னு கூட மண்டியில் அடிச்சு தட்டிருப்பேன்.
நான் இருக்குமோ அப்படின்னு நடக்கவில்லை. நான் என்னோட வாழக்கூடிய நேரத்தில் வந்து என்னை கடவுள் என்றோ கடவுளுடைய மகன் என்றோ என்ன செய்யறவங்க சொல்ல கிடையாது. இனி எப்ப என்னை கைப்பற்றி கொண்டாயோ அப்ப நீ தானே பொறுப்பாளி, எனக்கு என்ன தெரியும்ல அப்படின்னு சொல்லி வந்து அலாக்குள்ளி செய்யும் ஷஹீத், எல்லா பொருளையும் பார்க்கக்கூடிய நீ தாங்கிறாங்க. ஈசா நபிக்கு தெரியலன்னா அப்துல் காதர் ஜிலானி எப்படி தெரியும்? நாங்க கேட்கிற ஒரு நபி பிளஸ் உயிரோட இருக்கிறாரு, பிளஸ் மேல வேற இருக்கிறாரு, அடக்கம் செய்யப்படவே இல்லை. அவருக்கு அவங்க உம்மத்துகள் என்னென்ன பண்ணினாங்கிற ஒரு விஷயங்கள் தெரியாம கியாமத்து நாள்ல அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது தெரியல அப்படிலாம் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாத, நான் சொல்லவே கிடையாத, நான் இருக்கும்போது கண்காணிப்பேன், நீங்க என்னை தூக்கிட்டு வந்தா நான் என்ன பண்றது அல்லான்னு கேட்கிறாரு. அவருக்கு முடியலன்னா எவருக்கு முடியும் நான் கேட்கிறேன். ஈசா நபிக்கு முடியலன்னா எந்த நபிக்கு முடியும், எந்த ஒரு அவுலியாவுக்கு முடியும்? அவர் தானே இன்னைக்கு உயிரோட இருந்துட்டு இருக்கிறாரு, உயரத்தில் வர இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவருக்கு முடியலன்ற வந்து இந்த 5வது சூறாவுல 117வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தெரியும் அப்படி அவங்களுக்குலாம் இருக்கிறாங்க, அது ஈசா நபிக்கு தெரியாது ஆனா ரசூலுல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, மறுமை நாள்ல விசாரிப்பான்ல அல்லாஹ், விசாரிக்கும் பொழுது அப்ப தோழர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஹவுலுல் கௌசருக்கு வரும்போது தடுப்பாங்கல்ல, இவங்களெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு மலக்குகள் தடுப்பாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, அஸ்ஹாபி அவங்களாம் என்னுடைய தோழர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க விடுங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், இல்ல உங்க தோழர்கள் கிடையாது, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பாதக, உனக்கு பிறகு அவங்க என்னவெல்லாம் புதுசா உண்டாக்குனாங்கன்னு உனக்கு தெரியாது. லா யஸாலு முர்ததீன அலா அகாபிஹிம் முந்து ஃபாரக்தஹும், அவங்கள பிரிஞ்சதுல இருந்து நீ பிரிஞ்சதுல இருந்து வந்த வழியே போய் கொண்டே இருந்தார்கள், உனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, நீ பழைய உன்னோட பழகுனதை வச்சுட்டு சொல்ற அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வார்த்தையை அல்லாஹ் சொன்ன உடனே நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, ஃபஅகூலு கமா காலல் அப்துஸ் சாலிஹ், அந்த நல்லடியார் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்களே அதையே நானும் சொல்லிவிடுவேன். என்ன சொல்லுவேன், யா அல்லாஹ் அவங்களோட இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ என்னை கைப்பற்றின எனக்கு எப்படி தெரியும்ல, நீ அவங்களோட நான் வாழும்போது என்ன செய்வேன், என்னை கடவுள் கூப்பிட்டா தடுத்திருப்பேன், எங்க வேணாலும் ஆஜராவார்னு சொன்னா தடுத்திருப்பேன், காலில் உள்ள வந்தா தடுத்திருப்பேன், என்னிடத்துல துவா செஞ்சா தடுத்திருப்பேன். அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரியும், நீ கைப்பற்றின பிறகு நான் எப்படி எனக்கு எப்படி தெரியும் அதுன்னு கேட்கிறாங்க. இதுல என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா நபி எந்த பதிலை சொன்னார்களோ, நான் அவர்களோடு இருக்கும்போது அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன்னு சொன்னார்களே அதே பதிலையே என் இறைவனிடத்துல நான் இப்ப சொல்லுவேன். எப்ப சொல்லுவேன், உன் உம்மத்துமார்கள் எல்லாம் உனக்கு பின்னாடி எல்லாம் மாறிவிட்டாங்க, நீ நினைக்கிறபடியே சுத்தமாவெல்லாம் இருக்கல, உனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னோன்னே ஆமா தெரியாதுதான், எனக்கு எப்படி தெரியும்ல, நீ கைப்பற்றின பிறகு எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் என்று நான் சொல்வேன்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இது வந்து புகாரியில 3100, 3191, 4259, 4260, 4371, 6045, இது புகாரில் இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன வழங்குறோம், மரணிச்ச பிறகு எதுவுமே தெரியல நபிமார்களுக்கு தெரியல, ஈசா நபிக்கு தெரியல, எவருக்குமே யாரையெல்லாம் வணங்கினார்கள் அவர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எப்படி வந்து அவங்க வந்து கராமத்து பண்ணுவாங்க, அற்புதம் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க, இதுக்கு பிறகு ஏதாவது செய்ய முடியுமா? இதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ்